அப்படித்தானே பாடுனீங்க சாமி. 4 3 7 7 4 போட்டு அங்க போவண்டா. என்னிடத்தில் தவறாக பேச வேண்டாம் மாமி. இல்லை என்றால் என் கோபத்திற்கு ஆளாகிடுவாள். பண்ணி குத்துற வேளா இத பார்த்தா பண்ணி குத்துற வேலை மாதிரி தெரியுது. இல்ல பார்த்தா அப்படிதான் தெரியுது எனக்கு. மலையரே என்னுடைய சக்தி எல்லாம் இதில் அடக்கம். தங்கவே தங்கம் பைரம் மாணிக்கம் கோவேதகம். ஆமா எதற்குமே ஒப்பாகாது. இதுவா சாமி? ஆமா 400 முறைக்கு துணி வாங்கிட்டு வந்து மேல ஒட்டி வச்சிருக்கிற தங்கங்கிற அப்படியே. சாமி பகவானே சொல்லுங்க சாமி. ஐயா போகட்டுங்க. இங்கனம் அமர்ந்திருக்கும் ஆமாம் சபையோருக்கு ஆழ்வாருக்கும் சான்றோருக்கும் ஆணாய் பிறந்தே அப்பன்மார்களுக்கும் பெண்ணாய் பிறந்தே சிறியோர் பெரியோர் கடலை சூழ்ந்தது போல இங்கனம் அமர்ந்திருக்கிறார்கள் அனைவரும் இந்த தீப்பாண்டி அம்மன் அருள் பெற்று அவர்கள் குடும்பம் எல்லாம் எந்த முகம் போனாலும் தந்த முகமாக அருகுபோல் வேறுண்டி மயில் போல் தலையளித்து அள்ளி போல் கிளையளித்து நீரோடி பல்லாண்டு காலமான அந்த அம்மனை வேண்டுகிறோம். நன்றி இருக்கணும். இது மதிப்பிற்கு மரியாதைக்கு வரிய கருத்தூரிலே இருக்கக்கூடிய ஆமா சேர்மன் ஐயா மணி ஐயா அவர்கள் அவருடைய தலைமையில இன்று நாடகம் அரங்கேற்றம். பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து நாடகம் அரங்கேற்றம். ஆமா ஆமாங்க. எனக்கு அன்பளி கொடுத்துள்ளார். ஆமாங்க. இன்னும் அன்பளி கொடுத்த அனைத்து உள்ளங்களும் இங்கனம் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் மனவார்ந்த நன்றி வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்று இச்சபையிலே அரங்கேற்றப்பட்ட நாடகம் என்ன? தூர்வாசர் கருவபங்கம், வெளியாண்டவர் வெளியாண்டிச்சி பிறப்பு. ஆமா பயபக்தியான நாடகம். மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அங்காளப்படி பிறப்பு. ஆமா காளி மவளே மாரி மவளே மண்ணுலகில் உதித்த தெய்வங்கள் எல்லாம் அந்த அம்மனுடைய சக்தி தான். அந்த அம்மனே தான் தீபாஞ்சம்மனா வந்திருக்கிறார்கள். ஆமா எல்லாமே அந்த சக்தியினுடைய வடிவம். இருப்பினும் மேல்மலையனூர் அங்காளம்மன் பிறப்பு. ஆமா ஊர்வாசர் கர்ப்பபங்கம். இந்த நாடகத்திலே நான் யாராக வந்திருக்கிறேன் கையில் வாசல்
பகவானே மாதவா வந்திருக்கிறீங்களே நீங்க யாரு உங்களோட பேர் என்ன சொன்னேன் உங்களுக்கு புரியவில்லையா சாமி ஒரே சலசலப்பாக இருக்கிறது அப்படியா அதனால உங்களுடைய பெயர் என்ன நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க என்ன காரணம் இந்த உலகத்திலே யானை முதல் எறும்பு கடைசி 84 லட்சம் ஜீவபேதங்களையும் படியளக்கக்கூடிய என் பெயரோ ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் உருவான செந்தமிழில் மூன்றானவன் எப்படி மூன்றானவன் ஆமா 4 வேதங்களில் எனக்கு ஐந்தானவன் ஓம் எனும் சத்தத்தின் வழியாக அப்படி இருந்தாலும் என் பெயரோ உங்களுடைய பெயரோ உலகத்திலே முதற் கடவுள் என்று போற்றப்படுகின்ற என் பெயரோ சிவபெருமான் ஐயா நீங்க ஈஸ்வரர் சிவபெருமான் உண்மைதான் ஐயா சிவபெருமானே சிவபெருமானாக இருந்தாலும் சாமி வந்த விஷயம் உங்களோட வாழ்க்கை வரலாறு நான் எப்படி பிறந்தேன் எப்படி பிறந்தீர்கள் சொல்கிறேன்
ஓவெனும் இந்த உலகத்திலே உலகம் பிறக்கும் பொழுது எப்படி இருந்தது? எப்படி இருந்தது? தண்ணீர் மயமாக நீர்மயமாக காட்சியளித்தது. ஒரே நீர்மயம். ஆமா, உலகம் ஃபுல்லா அப்படி அலைகடல் சூழ்ந்த உலகத்திலே அலையோடு அலைமோதி ஓவெனும் சத்தம் ஓவெனும் ஓசை. ஆமா, அந்த ஓவெனும் ஓசையின் வழியாக முதலாக யார் பிறந்தார்? சக்தியாகிய உமா பார்வதி ஒரு பெண்ணே பிறந்தார். உமா பார்வதி பிறந்து தனக்கு துணை இல்லையே என்று யாகத்தை செய்து அந்த யாகத்தின் வழியாக அடியும் தெரியாமல் முடியும் தெரியாமல் அந்த அண்டத்திற்கும் இந்த பூமிக்கும் ஒரே விஸ்வரூப வடிவமாக இந்த சிவபெருமா அந்த யாகத்தின் வழியாக பிறந்தேன். ஆமா, அப்படி இருந்தாலும் யாகத்தின் வழியாக பிறந்தன்னு சொல்றீங்க. சுயம்புவாக தோன்றியவன். ஆமா, அப்படி இருந்தாலும் இந்த சிவபெருமான் பிறந்து சக்தியாகி உமா பார்வதியை துணையாக ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு இரு குழந்தை. ஆமா, ஆணை முகத்தோடு ஒரு குழந்தை. ஆமா, அழகான ஒரு ஆண்மகன். ஆணை முகத்தோடு இருப்பவன் விநாயக பெருமான். அழகான பிள்ளை முருகப் பெருமான். ஆமா, அதவா நான் இருப்பது கைலாய மலை. அமர்ந்து தவம் செய்வது கைலாய மலை. பக்தர்களுக்கு வரம் கொடுப்பது வெள்ளியங்கிரி மலை. ஆமா, வாரா உலகமெங்கும் சீராய் படியெடுக்கும் உத்தமன் சிவபெருமான். படியெடுக்கிறேன்னு சொல்றீங்க. படியெடுக்கிறேன்னு சொல்றீங்களே, இங்க வந்திருக்கிறீங்களே, என்ன விஷயம் சுவாமி? என்ன காரிய காரணம் என்ன? மாதவா, பாரா உலகமெங்கும் சீராக படியெடுக்க வேண்டும். இந்த சிவபெருமான் வருவாய் என்று என்னை நோக்கி பக்தர்கள் எல்லாம் காத்திருப்பார்கள். அதனால என் தேவையாகிய சக்தி உமா பார்வதி அழைத்து அவளிடத்தில் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு நான் படியெடுக்க செல்ல வேண்டும். அழைத்து வா.